கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் 91ஆம் சங்கீதம் 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய சில காரியங்கள், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் இதே போன்ற கிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில தென்படுமானால், நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளிலே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்களின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் சரி, விரியன் பாம்புகளைப் போல விஷத்தை கக்குகிற எத்தனை கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, ஆண்டவர் உங்கள் கைகளில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவைகளை மிதித்து போடுகிற அதிகாரத்தை தேவன் இந்த நாளிலே உங்கள் கைகளிலே கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை தரிசனத்தில் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சில சத்துருக்களினுடைய கிரியைகளை காண்பிக்கிறார். சில பொல்லாத ஆவிகளினுடைய கிரியைகளை ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்திலே காண்பித்து கொண்டு இருக்கிறார் அல்லவா? அவைகளை நினைச்சு நீங்க நிறைய நேரத்துல பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கைகளில் தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறது எதுக்கு? உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய நேரங்களில் சில வகையான உருவங்கள், சில சத்துருக்களின் கிரியைகள், சில பொல்லாத ஆவிகளினுடைய சேனைகள்லாம் நமக்கு முன்பாக வந்து சில நேரங்களில் நம்ம பயமுறுத்துற மாதிரி வரும்போது, அது நம்மை பயமுறுத்துவதற்காக இல்லை. நீங்கள் அந்த கிரியைகளை முறியடிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் உங்க கைகள் அந்த அதிகாரத்தை கொடுத்துறாரு. எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்புது? சிங்கம் போல எழும்புதா? விரியன் பாம்புகளை போல எழும்புதா? அப்படிப்பட்ட கிரியைகளை நொறுக்குகிறதற்கான அதிகாரத்தை கர்த்தர் உங்க கைகளில் கொடுத்திருக்கிறார். உங்க நாவில் இருக்கிற வார்த்தைகள் பட்டயமாய் புறப்பட்டு அதனுடைய கிரியைகளை நொறுக்கி போடும். ஆண்டவர் இந்த நாளில உங்க கைகளில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எடுத்து பயன்படுத்துங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட கிரியைகள் எழும்புகிறது? உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற கிரியைகள், நன்மைகளை கெடுக்கிற கிரியைகள், என்னென்னலாம் உங்களை எழும்ப முடியாதபடிக்கு தடைப்படுத்துகிற கிரியைகள், ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாதபடிக்கு இருக்கிற சோர்வின் கிரியைகள் எதுவாக இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் கைகள் அதிகாரத்தை கொடுக்கிறார். சிங்கத்தின் மேலும் சார்பத்தின் மேலும் ஏறி நடந்து அவைகளை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுக்கிறார். ஆயத்தமா இருங்க. உங்களுக்கு விரோதமா சில காரியங்கள் நிற்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறாரா? ஆண்டவருடைய சமூகத்தில் சேர முடியாதபடிக்கு போராட்டங்கள் இருக்கிறதா? எல்லாவற்றையும் நொறுக்குகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கைகளில் கொடுத்திருக்கிறார். வேற மனிதர்களை நீங்க தேடி, வேற ஊழியர்களை தேடி நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உங்க கையில் அதிகாரம் இருக்கு. உங்க நாவல அந்த பட்டயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பட்டயமாய் சத்துருக்களின் கிரியைகளை நொறுக்கி போடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். நீங்க ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? சில கிரியைகள், சில உருவங்களை பார்த்து, சில கிரியைகளை பார்த்து இதெல்லாம் என்னை பயமுறுத்துறது மாதிரி இருக்கு, சில கிரியைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்காக பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவைகளுக்கு விரோதமாக உங்களுடைய நாவுகளிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் போது அதை சத்துருக்களினுடைய கிரியைகளை நொறுக்கும். ஏன்னா உங்கள் வாயில அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பட்டயமாக அதனுடைய கிரியைகளை நொறுக்கி போடும். இன்னைக்கு என்ன குடும்பத்துல சமாதானம் இல்லாத நிலைமையை பாக்குறீங்களா? இல்ல ஊழியத்துல ஒரு வளர்ச்சி இல்லாத நிலைமை, தேவ சமூகத்துல இன்னும் கிட்டி சேர முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு போராட்டம், என்ன போராட்டத்தை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்க கைகள் அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்க கையில இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற ஒரு அதிகாரம் உங்க கைகளில் தான் கொடுத்திருக்கிறார். ஏன் நீங்க சில கிரியைகளை குறித்து, சில காரியங்களை குறித்து பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல நெல்லுங்க, ஜெபத்துல போராடுங்க. அவைகளை நொறுக்குகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கைகளில் கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள், சில கிரியைகளை ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அப்படின்னா, அதை நினைச்சு நீங்க பயந்து போய் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது அல்ல. அவைகளுக்கு எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கைகளில் கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட கிரியைகளா வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக, கல்வாரி ரத்தத்துக்கு முன்பதாக எந்த சத்துருவும் நிற்க முடியாது. ஏன்னா ரத்தத்தினால கழுவப்பட்ட என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால
நீங்கள் எவைகளையும் முறியடிக்க முடியும். அன்றைக்கு தாவீது எப்படி கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னாரோ, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வந்து நிற்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு நின்று அப்படிப்பட்ட கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் தாவீதின் கையில் அதிகாரத்தை கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கு உங்க கைகளில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த சத்துரு உங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கிறது, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் எந்த சத்துரு உங்களுக்கு கெடுத்து கொண்டிருக்கிறது, அந்த கெடுத்து கொண்டிருக்கிற கிரியைகளை முறியடிக்கிற அதிகாரத்தை உங்க கைகளில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க வேற யாரையோ தேடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இதனால திட்டவட்டமா சொல்ல, உன் கையில அதிகாரம் இருக்கு, எடுத்து பயன்படுத்து. சத்துருக்களின் கிரியைகளை முறியடிக்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்க கைகளில் கொடுத்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்க நடப்பீங்க, வலு சர்ப்பத்தை மிதித்து போடுங்கள். அது என்ன விதமான கிரியைகளாக இருக்கட்டும், உங்க கையில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்க மேல கொடுத்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி எந்த கிரியைகளும் நிற்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல, என் ஜனமே எழும்பி உங்கள் காரியங்களை நடத்துங்கள். எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கு, வியாதியின் போராட்டமா, வறுமையா, இல்ல குடும்ப சூழ்நிலைகள்ல போராட்டமா, எப்படிப்பட்ட போராட்டமா, அந்த சமாதானத்தை கெடுக்கிற கிரியைகளை எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க அந்த கிரியைகளை முறியடிக்க போறீங்க. உங்க கையில் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாரையோ தேடிட்டு இருக்கிறீங்க, இந்த காரியத்தை உடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கிரியைகளை முறியடிக்கிறதுக்கு யாராவது வந்து பண்ணுனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இந்த நாள்ல பேசுற, உங்க கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். உங்க கையில் இருக்கக்கூடிய பட்டயத்தையும் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பட்டயமாய் அந்த கிரியைகளை நொறுக்கி போடும். நீங்க அதை செய்ய போறீங்க. கர்த்தர் இந்த நாள்ல வாக்கு கொடுக்கிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த வல்லமை உங்களை தொட போகிறது. தேவனாகிய கர்த்தர் அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க மேல அந்த அதிகாரத்தையும் அந்த அபிஷேகத்தையும் தேவன் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் மேல சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதிக்கிற அதிகாரத்தையும் உடைய பிள்ளைகள் கைகளை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் வல்லமையாய் நீர் அசைவாடுவீராக. உம்முடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேல இறங்குவதாக. அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பயத்தின் ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை உம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கிறவர்களாக இந்த நாளிலே கர்த்தருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுது இந்த சத்துருக்களை முறியடிக்கிற ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு விசேஷித்த அபிஷேகம் உடைய பிள்ளைகளை மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேகத்தினால உடைய பிள்ளைகளை இப்பொழுது நிரப்புவீராக. எல்லா தட்டைகளும் விலகுவதாக. அவர்களை சுற்றிலும் நிற்கிற அந்த குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் விலகுவதாகும். எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் விலகட்டும். எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகள், எல்லா விரியன் பாம்பின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவளுடைய எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்துவீராக. இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய நாவுகளை திறக்கிற பொழுது ஒரு புதிய பாஷைகளினாலும் ஒரு புதிய வல்லமையினாலும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய பலத்தினால இடை கட்டுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல இந்த வேளையிலே இப்பொழுதே கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். உம்முடைய வல்லமை தொடும்படிக்கு நான் செபிக்கிறேன். எப்படிப்பட்ட சத்துருக்களின் கிரியைகளாக இருந்தால் அது எதிர்த்து நிற்கிற ஒரு அதிகாரம், எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமை, எதிர்த்து நிற்கிற ஒரு தயவு இப்பொழுது உம்முடைய கரத்திலிருந்து இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த தட்டைகள் ஒட்டையட்டும். சுற்றிலும் நிற்கிற இருளின் ஆதிக்கங்கள் அந்த இடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. சிங்கத்தின் மேல் நடந்து விரியன் பாம்புகளை மிதிக்கிறவும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருக்களின் கோட்டையை தகர்க்கிற ஒரு பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய கைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எல்லா தட்டைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.